நிறைய கோடி கோடியாக செலவழித்திருப்போம், 10-15 ஹஜ்ஜுகள் செய்திருப்போம், உம்ரா செய்திருப்போம், தஹஜ்ஜுதுகள் தொழுதிருப்போம், நிறைய தர்மங்கள் செய்திருப்போம், பள்ளி வாயில்களை கட்டி கொடுத்திருப்போம், பிரச்சாரகராக சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய மக்களுடைய வழிகாட்டுதலுக்கு காரணமாக இருந்திருப்போம். கடைசி நிமிஷம் எங்களது வாழ்க்கையை கொண்டு போய்விடும், எங்களது வாழ்க்கையை கொண்டு போய்விடும். சகோதரர்களே, அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணம் இருக்கிறதே, இப்பொழுது வேண்டும் என்றால் நாங்கள் நினைக்கலாம் என்ன நோய் வந்தாலும் அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணத்தில் தான் நாங்கள் இருப்போம். இந்த சிக்கன் குனியான்ற ஒரு நோய் வந்துச்சு தானே, அந்த நோய் வந்த நேரம் கொஞ்சம் உறுதியானவர்களுடைய தடமாற்றங்களை நாங்கள் பார்த்தோம். ஏன்னா ஒரு காய்ச்சல் வந்தா எங்களுக்கு மனசுல என்ன நினைப்பு தெரியுமா, 3 நாள்ல பேத்துரும், 4 நாள்ல பேத்துரும். அதனால ஒரு நல்ல எண்ணம் வருது. எப்படின்னா மனசுல சோதனை வரத்தான் செய்யும், நம்ம பொறுத்துக்கொள்ளணும். நபிமார்களுக்கு சோதனை வந்திருக்கு, என்ன அந்த தைரியமா இருக்கிறது. அந்த காய்ச்சல் 5 நாள் ஆகி 6 நாள் ஆகி 8 ஆகி 10 ஆகி 15 ஆகி போகலாட்டி கொஞ்சம் கொஞ்சமா அந்த நல்லெண்ணெய் இறங்குறது. சோதனை வரத்தான் இப்படியா வர்றது என்னது, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி அடுத்த சைடுக்கு போறது. எப்படி, நான் என்ன அவ்வளவு பெரிய பாவம் செஞ்சேன், எனக்கு இந்த அளவு சோதனை வரதுக்கு என்ன காரணம் அப்படி என்னக்குள்ள அடுத்த மனசு சொல்லும், அல்லாஹ் பத்தி கெட்ட நினைக்க கூடாது. அப்படியே 1 மாசம் அந்த நோய் இருந்தா 1.5 மாசம் இருந்துச்சு என்று சொன்னா அந்த எண்ணங்கள் அப்படியே கெட்ட எண்ணமாக மாறும். இப்ப நல்லா தான் இருக்கும், சோதனை வரக்குள்ள தான் என்ன செய்யும், அந்த எண்ணங்கள் மாறும். அதனாலதான் நபி அவர்கள் கடுமையான முறையில் நல்லெண்ணங்களை பற்றி எச்சரிக்கிறார்கள். அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணம் இருக்க வேண்டும் என்பதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள். இந்த கெட்ட கடைசி நிமிடம் சிலவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் 5 நேரம் தொழுதுட்டு இருக்கிறோம் தானே, இன்ஷா அல்லாஹ் கடைசி நிமிஷத்துல ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு மௌத்தா போனா அல்ஹம்துலில்லாஹ் சொர்க்கம், சொல்லிட்டு மௌத்தா போனா சொர்க்கம். சொல்ல கிடைச்சா பெரிய சந்தர்ப்பம், அது சொல்ல கிடைச்சிச்சுன்னு சொன்னா பெரிய சந்தர்ப்பம். சவுதி அரேபியாவிலே ஒரு பொலிஸ்மா அதிபர் ஒரு குறிப்பு சொல்கிறார். ஒரு மிகப்பெரிய தாய் ஒரு இடத்துல ஒரு இளைஞன் 19-20 வயது இளைஞன் மரண தண்டனைக்காக கொண்டு வரப்படுகிறார். இந்த தூள் ட்ரக்ஸுகள் இது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டதுனால மரண தண்டனைக்காக கொண்டு வரப்படுகிறார். 19-20 வயது தான். அந்த நேரத்தில் தான் மௌத்தாக போறது சரியான ஒரு தண்டனைக்கு மௌத்தாக போறேன்னு விளங்குது. மௌத்து திடீரென வந்தா நம்மளுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்ல இயலாத சந்தர்ப்பம் வரலாம். அவனுக்கு கன்ஃபார்மா நான் இப்போ மௌத்தாக போறேன் என்ற ஒரு அறிவிப்பு, அவனுக்கு தௌபா செய்வதற்கு எல்லாருக்கான நல்ல வாய்ப்பும் இருக்குது. அந்த போலீஸ் அதிபர் அவருக்கு முன்ன அந்த தூக்கில் போட முந்தி சொல்றாரு, அந்த வெற்றத்துக்கு முந்தி சொல்றாரு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி உன்னோட பாவங்களுக்கு மன்னிப்பு தேடிக்கண்டு. அவன் சொல்றான், வள்ளி அண்ணியண்டு விட்டுட்டு போன்ற வேலையை, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று, அதாவது தௌஹீத் மண்ணில வச்சு ஒரு புனித பூமியில வச்சு என்ன சொல்றானா, என்னது விட்டுட்டு போ, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல். அப்ப கடைசி நிமிஷம் அவனுக்கு தெரியும், இதுக்கு நான் பெருமை அடிக்க தேவையில்லை, இதுக்கு போற உயிர் போகுது. இப்போ எல்லாருக்கும் முன்னுக்கால நம்ம இவர் சொல்றதுக்காக கட்டுப்பட்டு போகலாம். இவன் தன்னை மரண தண்டனைக்கு உட்படுத்தி விட்டான் என்ற ஆத்திரம், இதுக்கு பிறகு தான் மௌத்தாயிட்டாச்சு, இது பிறகு என்னை பத்தி யாரும் பேச போறதும் இல்லை என்கின்ற அந்த சிந்தனையை மறைச்சி அந்த 2 நிமிஷத்துலயும் அவனை பெருமையா தான் இருக்க வச்சுச்சு. அந்த டைம்ல அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லவும் இல்லை, தௌபா செய்யும் இல்லை, மௌத்தாகிறான். அப்ப அதை நினைச்சு அந்த போலீஸ் அதிபர் அழுகிறாரு. கடைசி நிமிஷத்துல ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லலேன்னு நம்மட மனநிலை எப்படி இருக்குமோ தெரியாது. அந்த கடைசி நிமிஷம் இருக்குதானே, எங்களுக்கு என்னென்ன சிந்தனையில இருக்க போகுதோ, எந்த மூடுகள் நம்மளை தடை செய்ய போகிறதோ. சிலர்களுக்கு பாப்பீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, சிலர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க, அவருக்கு அது வராது, நாக்கு அசையாது, தண்ட புள்ளைய பிடிச்சிக்கிட்டு மௌத்தாயிருவாங்க, தன்னை பிள்ளைய பிடிச்சிக்கிட்டு மௌத்தாயிருவாங்க. இவ்வளவு சொத்துக்களை விட்டுட்டு போறனே, தன் மௌத்த உடனுமே. இன்னும் சிலருடைய மனநிலை எப்படின்னா, நம்ம எப்படியாவது நல்ல எண்ணத்துல மௌத்தாயிரலாம், அதுக்கு அவங்க சில ஆதாரங்களை வச்சுக்கிறாங்க. திடீர்னு தொண்டை இறுகி இருக்கும், சளி வந்திருக்கும், ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்திருக்கும். அந்த டைம்ல எல்லாம் அவர் வாயால் என்ன வந்திருக்கும், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எண்ணங்கள் வந்திருக்கும். இப்ப அவர் என்ன அவரை நினைச்சுக்கலுவாருன்னா, அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுக்கு இந்த மாதிரி கட்டத்துல கூட லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் வந்துச்சு, அதனால நம்ம மௌத்தாகல நிச்சயம் என்ன செய்வோம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லத்தான் செய்வோம் நினைப்பாரு. சகோதரர்களே, அந்த நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன கட்டம் இருக்குதானே, அந்த நிமிடத்துல உங்களுக்கு தெரியும் இது போயிரும், இந்த சளி பேத்திரும், இந்த அடைக்கிறதுக்கு தானே இன்னொரு 2 நிமிஷத்துல போயிரும், அது ஒரு மாதிரி அடைக்க போயிரும் என்ற நம்பிக்கையும் சேர்த்து உங்கள்கிட்ட இருந்துச்சு. அந்த நேரம் அந்த டைம்ல சொல்லலாம், உங்களுக்கு விளங்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, எல்லாம் நாட்டி நரம்பெல்லாம் சுருங்கிட்டு வரக்கூட இதுக்கு போற நம்ம மீய மாட்டோட நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் உங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹும் அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணங்களும் நல்ல முடிவும் கிடைச்சிட்டா அதை போல ஒரு பாக்கியம் இல்லை.
சகோதரர்களே, இது கிடைக்கணும் என்றால் நல்ல முடிவு ஹுஸ்னுல் ஹாத்திமா கிடைக்க வேண்டும் என்றால் எங்கட உள்ளும் புறமும் என்ன செய்யணும்? தூய்மையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய முறையில் பயப்படுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாக அன்றி மரணிக்க வேண்டாம். யாருக்கு? காபிர்களுக்கு அல்ல, முஸ்லிம்களுக்கு. முஸ்லிம்களே, முஸ்லிம்களாக அன்றி மரணிக்க வேண்டாம். ஈமான் கொண்டவர்களே, முஸ்லிம்களாக அன்றி மரணிக்க வேண்டாம். முஸ்லிம்களாக அன்றி மரணிக்க வேண்டாம் என்ற என்ன? மரணம் நீங்க நினைச்சு வரதில்ல, உங்களோட வாழ்க்கையை சீர் செஞ்சீங்கன்னா தான் மௌத்தாவுக்குள்ள உங்களுக்கு என்ன செய்யும்? முஸ்லிமாக மரணிக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும். ஆனா எங்களை எல்லாரையும் ட்ரை என்ன தெரியுமா? டயபெட்டிஸ் இல்லாம மௌத்தாக போகணும், இந்த கிட்னி நோய் இல்லாம மௌத்தாக போகணும், கொலஸ்ட்ரால் இல்லாம மௌத்தாக போகணும், இது இல்லாம நல்ல கடைசி முடிவு வரணும்ன்றது இல்லை. இது இல்லாம தான் மௌத்தா போகணும். ஆனா அல்லாஹ் தஆலா சொல்லல நீங்க சுகதேகியாவே மரணியுங்கள் சொல்லல. நபிமார்கள் காய்ச்சல்ல மௌத்தாகிறாங்க, எவ்வளவு பேர் இப்படி மௌத்தாகிறாங்க. அதுக்கு எடுக்கிற முடிவு எங்களுக்கு இதுக்கு இல்லை. ட்ரை நாங்க பார்க்கிறோம். கடைசி நிமிடம் நல்லெண்ணங்களோடு மரணம் வர வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அது மாத்திரமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தங்களோட புள்ளகளை வச்சுட்டு என்ன அட்வைஸ் தெரியுமா? மௌத்தாக நேரத்தில், யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகிற நேரத்திலையும், அதுக்கு முன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மரணிக்கிற நேரத்திலையும் பிள்ளைகளை வச்சுட்டு என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னா, சூரத்துல் பக்ரால 131 132 அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால், வஸாபிஹா இப்ராஹீமு பனீஹி வ யக்கூபு யா பனிய, இப்ராஹீமும் யக்கூபும் தங்களது பிள்ளைகளுக்கு வசியத்து சொன்னார்கள், எங்களது குழந்தைகளே, இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறான், எனவே முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மரணிக்க வேண்டாம். இது நபி, ஒரு 2 நபி தந்த பிள்ளைக்கு செய்த அட்வைஸ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த சில துஆக்கள் எங்களோட வாழ்க்கையில இந்த வரைக்கும் நாங்கள் செஞ்சிருக்க மாட்டோம். அவர் சொல்றார் என்ன தெரியுமா? வஜுனுபுனி வபனிய அன் அபுதல் அஸ்னாம், என்னையும் எனது குழந்தைகளையும் சிலை வணங்காமல் தூரப்படுத்துவாயாக. இப்படி துஆ கேட்கிறோமா? என்னையும் என் பிள்ளையும் சிலை வணங்காம தூரமாக்கிரு. எங்களுக்கு அந்த துஆ வருதில்லை, ஏன்னா நாங்க இப்ப உறுதி தானே, அதனால என்ன செய்தில்லை, எங்களுக்கு வர்றதில்லை. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு உறுதியானவர். வஜுனுபுனி வபனிய, யார் பனி? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும், என்னையும் எனது குழந்தைகளையும் சிலை வணங்குவதை விட்டு தூரமாக்குவாயாக. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியதி, என்னை தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாகவும், அதை நாங்க கேட்டிருப்போம், எனது பரம்பரையிலும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களை உருவாக்குவாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆக்கள்ல சிலது. அப்ப இதுலயும் மௌத்தாகிற நேரத்துல அல்லாஹ் நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணிக்க வேண்டாம் என்று சொல்லி உபதேசம் செய்து அல்லாஹ் தஆலா சொல்ற முடிவு. நபிமார்கள் இதை பாத்தீங்களா? முடிவை பற்றி ஒரு அட்வைஸ் பண்றாங்க. கடைசி நேரம் நம்ம எப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு போவோம், கடைசி நேரம் எந்த மாதிரி வரும் என்றது என்னது தெரியாது. அதற்கு கடைசி நேரத்தை சரி செய்யறதல்ல, இப்ப மவுத்து வரும் அப்ப மவுத்து வரும் பார்த்துட்டு இருக்கிறதல்ல, எப்ப மவுத்து வந்தால் நான் ரெடி என்று இருக்கிறதா என்னது, அதுக்கு ஒரே ஒரு வழி, எப்ப மவுத்து வந்தாலும் நான் ரெடி என்று இருக்கின்ற நிலைமை.